இங்க ஒரு குட்டி பொண்ணோட அம்மா பழக்கடை வச்சிருக்காங்க. அவங்க பழங்கள் எல்லாத்தையும் வெட்டுறத பார்த்துட்டு பாப்பாவும் பைனாப்பிள வெட்டலாம்னு பாக்குறா. பட் அவளுக்கு அதை எப்படி வெட்டணும்னே தெரியல. அவ அம்மா அதை பார்த்துட்டு, நான் படிக்காத ஆள் தான், ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது, அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நான் செஞ்சு காட்டி தான் அவளுக்கு புரிய வைப்பேன், இதனால அவளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அவங்க அந்த பைனாப்பிள் எடுத்து கட் பண்றாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த பாப்பாவும் அவங்கள மாதிரியே கட் பண்ண கத்துக்கிறா. அந்த பாப்பாக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடறத இவ ஏக்கமா பாக்குறா. அவ அம்மா கிட்ட காசு இல்லாததால அவங்களால அதை வாங்கி கொடுக்க முடியல. இவ ஃபீல் பண்ணி நிக்கிறத பார்த்துட்டு நைட் அவங்க பைனாப்பிள் ஐஸ்கிரீம் மாதிரி வெட்டுறாங்க. அதுல குச்சியை வச்சுட்டு ஃப்ரீசருக்குள்ள வச்சிடுறாங்க. அதை காலையில பாப்பா கிட்ட கொடுக்க அவ ரொம்ப சந்தோஷமா அதை சாப்பிடுறா. அவ அம்மா கிட்ட இது சூப்பரா இருக்கு, நாம இதை விற்கலாம்னு சொல்றா. அம்மாவோ அவ சொன்ன ஐடியா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் பாப்பா 3 ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி அதை ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டு எல்லார்கிட்டயுமே வேணுமான்னு கேக்குறா. பட் யாருமே அதை வாங்கல. இவ சோகமா அம்மா கிட்ட சொல்றா. அம்மாவோ மார்க்கெட்டுக்கு போய் எல்லாரும் அவங்களோட பொருளை எப்படி விற்கிறாங்கன்னு பார்க்க சொல்றாங்க. இவளும் மார்க்கெட்டுக்கு போய் பாக்குறா. அங்க எல்லாரும் விதவிதமா சொல்லி அவங்களோட பொருள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இவளுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருது. அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு பேப்பர்ல ஐஸ்கிரீம் படம் வரைஞ்சு 1 5 ரூபாய் 3 10 ரூபான்னு எழுதுறா. இது அந்த பெட்டியில ஒட்டிட்டு சத்தமா ஐஸ்கிரீம் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டே வர்றா. இப்ப எல்லாருமே அந்த ஐஸ்கிரீமை வாங்குறாங்க. இவ அந்த ஐஸ்கிரீமை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் வித்து காசு வாங்குறா. இவளாவே கத்துக்கிட்டு இப்படி விக்கிறத அம்மாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க அவளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவ பிரச்சனையை அவளாவே சால்வ் பண்ணிட்டான்னு வியந்து பாக்குறாங்க. ஒரு நாள் நான் இல்லனாலும் அவ நல்லபடியா இருப்பான்னு இப்ப இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல்ல நல்லா படிச்சதால அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அவளோட படிப்பையும் முடிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுறா. ஒரு குழந்தை எப்பவுமே நிறைய விஷயங்களை அவங்களோட குடும்பத்தை பார்த்து தான் கத்துக்க முடியும்னு சொல்லி ஸ்டோரி முடியுது.